எனக்கு ஒரு 7 வருஷமாக சுகர்னால கட்டை விரலில் புண்ணு, 2 கட்டை விரல்லையும் புண்ணு. அது என்னன்னா ஆணிக்கால் மாதிரி வரும், உள்ள ரத்த ஓட்டம் போகலம்பாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், புண்ணு ஆறும். ஒரு காலில் வந்தால் இன்னொரு காலில் வந்துடும், இல்லை 2 கால்லையுமே சில சமயம் இருக்கும். இது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. 7 வருஷமாக கால் கட்டாமல் என்னை பார்க்கவே முடியாது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மனசு கவலையாக தான் இருக்கும் இந்த புண்ணை நினச்சி. ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது, உடம்புக்குள்ளே இது வெளியில் இருக்குது. இந்த பிரச்சனை சின்னதாக வரும்போதோ இல்லை கொஞ்சம் பெருசானாலும் நம்ம விசிபிளாக பார்த்துடுறோம், உடனே சரி பண்ணிக்கிறோம், இது ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் நான். இது 6 நாளே வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துடுச்சு. இது மனசு தான் காரணங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இதை எப்படி வெளில வருதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் சாரோட பாட்காஸ்ட்டை நான் கேட்டேன். மலர் மருத்துவம் பற்றிய சார் பேசியிருந்தாங்க. அது நோய்க்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் சாருக்கிட்ட ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சார் என்னை பற்றி ஃபுல்லாக பொறுமை எல்லாமே கேட்டாங்க. கேட்டுட்டு எனக்கு ஒரு மருந்து அனுப்பிச்சாங்க. ஒரு 20 நாள் நான் சாப்பிட்ருப்பேன். மனசு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருந்தது. ஒரு மாதிரி என்னோடய ஈகோவே போன மாதிரி இருந்தது. ஒரு நம்பிக்கை வந்தது, சரியாயிடுங்கிற நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. என்னோட சின்ன வயசில் என் கால் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. நான் சரியாயிடுவேன். இந்த மனசை என்னை நல்லா சேஞ்ச் பண்ணிடுச்சு இந்த மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை காமிச்சு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி.